வணக்கம். உலகத்திலேயே கிடைக்க முடியாது இது அப்படின்னு கேட்டால் நேரம் தாங்க. இந்த நேரத்தை திரும்பி பெறதோ, ஒரு வினாடி, மைக்ரோ செகண்ட், ஒரு நிமிடம், ஒரு மணி, ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருடம், இதெல்லாம் அதை தவற விட்டவர்கிட்ட கேட்டால் தான் அதனுடைய அருமை தெரியும். அதையும் ஒலிம்பிக்கில் இந்த மைக்ரோ செகண்டில் தடகளத்தில் அவங்க நின்று போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 4 ஆண்டு காத்திருக்கணும். அந்த 4 ஆண்டு காத்திருக்கிறது மட்டும் இல்லை, உடல் நலம் நல்லா இருக்கணும், உயிரோடு இருக்கணும், எத்தனையோ திரும்பி ஒலிம்பிக் நடக்கணும், எத்தனையோ இருக்குது. மைக்ரோ செகண்ட் 60, அதாவது ஒரு செகண்ட்லங்கிறோம், செகண்டை காட்டிலும் குறைச்சிட்டாங்க இப்போல்லாம். அப்படிப்பட்ட சூழலில் அந்த நேரத்தோட அருமை தெரியணும். இப்படி கூட வைங்களேன், ஆக்சிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை, விபத்தில் மாட்டிக்கிட்ட ஒருத்தரை கொண்டு போகிற போது அந்த நேரத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? கோல்டன் அவார்ட்ஸ் அப்படின்னு பேர். இந்த மாதிரி நேரங்களில் டாக்டரே சொல்லுவார்ல, சரியான நேரத்துக்கு கொண்டு வந்தீங்க, கொஞ்சம் நீங்கள் தாமதமாக வந்திருந்தீங்கன்னா கூட என்னுடைய நிலைமை வேறு மாதிரி ஆயிருக்கும். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். சரி, இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த மாதிரியான இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற விஷயத்த புராணங்களில், இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்களான்னு. நீங்கள் திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா, காலமறிதல், இடனறிதல், எல்லாம் வரிசையாக வழியறிதல் என்று வரிசையாக சொல்லிட்டே வருவார் திருவள்ளுவர். இதில் காலமறிதல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நேரத்தை சரியாக கடைப்பிடிக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் ராமாயணத்தில் சொல்ல முடியுமா, பாரதத்தில் சொல்ல முடியுமான்னு கேட்கலாம். சொல்ல முடியுங்க. ராமாயணத்தில் ராமன்கிட்ட பரதன் அண்ணா நீங்கள் திரும்ப ஆட்சிக்கு வரணுங்கிறான். ராமன் மாட்டேன் அப்படிங்கிறார். அப்பாவுக்கு கொடுத்த வாக்குப்படி நான் காட்டுக்கு போகிறேன். சரி, அப்போ ஒன்று செய்யுங்க, உங்களுடைய பாதுகைகளை கொடுங்க, நான் போய் அதை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுறேன். சரி, ஆட்சி பண்ணு. நந்தி கிராமங்கிற இடத்துல நான் வெளியில் தான் இருப்பேன். அது மட்டும் இல்லைன்னா 14 ஆண்டுகள் கழித்து நீங்கள் சரியாக சேர வேண்டும். வராவிட்டால் நான் நெருப்பில் பாய்ந்து என் உயிரை மாய்த்து கொள்வேன். ராமன் உடனே தோளில் தட்டி கொடுத்தார். கவலைப்படாத, ஓர் இல், ஓர் வில், ஓர் சொல், ஒரு வார்த்தை, ஒரு மனைவி, ஒரு அம்பு, என் வாழ்க்கையின் குறிக்கோள். சொன்னால் சொல்லிட்டு மாற மாட்டேன். அதே மாதிரி காட்டுக்கு போயிடுறாங்க, சீதையை தூக்கிட்டு போகிறான். அப்புறம் போர் நடந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. 14 ஆண்டு முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே பரதனை போய் பார்க்கணும். பார்க்கலைன்னா என்ன ஆகும்? பார்க்கலைன்னா என்ன ஆகுங்கிறத நீங்கள் அந்த காட்சியை பார்த்தா தான் தெரியும். அங்கே சொன்ன நேரத்துக்கு ராமன் வரலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்ட பரதன் நெருப்பை வளர்க்க சொல்லி அதில் சுற்றி உள்ளே விழுக போகிறாங்க. ராமர் என்ன செஞ்சார் தெரியுமா? அனுமனை உடனே கூப்பிட்டு, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸ்பீடு போஸ்ட்டுங்கிறோம், ஸ்பீடு கூரியருங்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். எப்படி சஞ்சீவி மலையை கொண்டு நம்ம மற்றவர்களெல்லாம் காத்தாரோ அதுபோல் நீ விரைந்து செல் ஆஞ்சநேயா, விரைந்து செல், என் தம்பி தீப்பாய்வதற்கு முன்பாக நீ செல்ல வேண்டும். உடனே ராமபாணம் போல புறப்பட்டார். யார்? அனுமன். எங்கேருந்து? இலங்கையிலேருந்து புறப்பட்டு அயோத்திக்கு போகிறாருங்க. அங்கே போய் சுற்றி வர்ற போது ராமனுடைய அதே அந்த கனையாளியை காமிச்சு, நான் ராமனுடைய தூதுவன், ராமன் வந்துக்கிட்டு இருக்காரு, தீப்பாய வேண்டாம் அப்படிங்கிறார். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தாமதமாக அனுமன் வந்திருந்தால் பரதனை நாம் இழந்திருப்போம். எப்படியான நிலை பார்த்திங்களா? ஒவ்வொரு இதுகளையும் உயிரை காப்பாற்ற வேண்டுமா, தேர்வுக்கு செல்ல வேண்டுமா, நேர்முக தேர்வுக்கு செல்ல வேண்டுமா, வேலைக்கு பணிக்கு செல்ல வேண்டுமா, எல்லாவற்றிலும் நேரம் நம்முடைய குணமாகவே அமைந்துவிடும். அவர் எப்போவுமே லேட்டாக வருவாருங்க. அவர் சொன்ன நேரத்துக்கு வந்துடுவாருங்க. சரியான நேரம். அவரை பார்த்துட்டு கடிகாரத்தை சரி பண்ணலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அளவிற்கு நாம் நேரத்தோடு பழகிவிட்டோம் என்று சொன்னால் அந்த பழக்கமே மிகச் சிறப்பாக நமக்கு பெருமையை தரும். நாளை சந்திப்போம்.